ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இப்படி நிறைய வகையான பிரியாணி நம்ம செஞ்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி புலாவ் பிரியாணி நம்ம நிறையா செஞ்சுருக்கோம். ஆனால் காயும் கறியும் சேர்த்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த பிரியாணி செய்கிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நானுமே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அந்த பிரியாணி ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. நான் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். அவங்க காய் கறியெல்லாம் ஒன்றா போட்டு செஞ்சாங்களா, சரி நம்மளும் செஞ்சு பார்ப்போமே எப்படி தான் இருக்குன்னு பார்க்குறக்காக இன்றைக்கி ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சுங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அரிசி தான் செய்ய போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கும் ஒரு கேரட்டும் தோல் சீவி கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கூடவே 100 கிராம் பீன்ஸு, ஒரு 3 பச்சை மிளகாய், 3 தக்காளி இது எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் அந்த வாழைக்காய் சீவுறதுலேயே நான் சீவி எடுத்துக்கிட்டேன். இது நல்லா ஒன்று போல் ஒரே ஈவனாக சீவி கொடுக்குது. நீங்கள் பிரியாணிக்கு தக்காளி தொக்குக்கெலாம் ட்ரை பண்ணுறாந்தா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், வேலை ஈஸியாக முடியும். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 150 மில்லி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சாப்பாடு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பாதி அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துருங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோன்னே ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாய் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒட்டாத அளவுக்கு வதங்கி வரும். இப்போ இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இது கூட தனி மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை சேர்த்துடலாம். எல்லா காயும் ஒன்றா சேர்த்துருங்க. அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் காய் ஒட்டாமல் ஒரே வேவனாக வெந்து வரும். இப்போது ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் இருக்குது. அதையும் கழுவிட்டு இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடலாம். இப்போ மல்லி புதினா இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட புதினா இல்லை, அதனால் நான் வெறும் மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் கறி இந்த காயெல்லாம் வெந்து வர அளவுக்கு நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும். அதனால் இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கறியிலேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இது நல்லா ஒரு பிரட்டிட்டு இன்னும் கொஞ்சம் கறி வேகணும். நல்லா பிரட்டி இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இது ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 1க்கு 1 2 அளவுக்கு தண்ணி சேருங்க. இப்போ இதில் நிற்கிற தண்ணியெல்லாம் நம்ம கணக்கு பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரிக்கு 1க்கு 1 அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றிருக்கோங்க. நான் 2 1/2 கப்பு அரிசி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கரெக்டான அளவுக்கு உங்கள் அரிசி வந்து நல்லா தண்ணி இழுக்குன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ கரெக்டான அளவில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த உலையை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ உலை நல்லா கொதித்து வந்துருச்சு. நான் பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலை ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு வேலையாக அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். இந்த காய் கறியெல்லாம் நம்ம கட் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஊறினது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் சாப்பாடு வெந்து வரும்போது சாப்பாட்டில் உப்போட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய்கறி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு
லைட்டாக ஒரு பிரட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இதை மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பு வந்து நல்லா எரியட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தீயை வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாப்பாடு வந்து பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் தீயை கம்மி பண்ணிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிரட்டி விட்டு மறுபடியும் மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். அப்பப்போ பிரியாணி வந்து நம்ம இந்த மாதிரி தம் போடுற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், சாப்பாடும் தண்ணியும் ஒரே சமமாக வந்திருக்கு. இப்போ வந்து அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடலாம். நல்ல சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் இப்படியே தம் கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். பாலில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து இந்த மாதிரி சாப்பாடை ஒரே சமநிலைப்படுத்திக்கிட்டு நீங்கள் இது மேலே ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி புதினா இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மல்லி இலை மட்டும் இருக்குது, அது மட்டும் நான் இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மூடி வச்சுட்டு அடுப்பை 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சுருங்க. கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சு நம்ம அது மேலே ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி தம் கொடுத்துடணும். ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் அடுப்பு சிம்மில் இருக்கணும். 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் இருக்கணும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், காய்கறி பிரியாணி எவ்வளோ அழகாக தம்மாயிருக்குன்னு. இந்த மாதிரி குச்சியாக அரிசி தெரிஞ்சாலே நல்லா தம்மாயிருக்குன்னு அர்த்தம். நல்லா பொழுன்னு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. காயும் கறியும் போட்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். உண்மையிலே இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு நாள் சஹருக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.